ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலயமா ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலயமா தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் 6வது மாதமான ஜூன் மாதமானது முடிந்து ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூலை மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிற விவரங்களை ராசி பலனாக ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜூலை மாத ராசி பலன் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். கும்பராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். கிரகநிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ ஜூலை மாதம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. எப்பயுமே கிரகங்கள் ஒரே மாதிரி பயணம் செய்யாது. கிரகங்கள் முன்னும் பின்னும் மாறி மாறி தான் பயணம் செய்யும். சில நேரம் கிரகங்கள் நமக்கு சாதகமான பலனை தரும், சில நேரம் நமக்கு கிரகங்கள் பாதகமான பலனை தரும். அதனால் கிரகங்கள் எப்படி பலனை தருமோ அதை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இது போல் மாத ராசி பலனில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ ஜூலை மாதத்துக்கான தெளிவான கண்டென்ட்டை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜூலையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஜூலையில் இருக்கக்கூடிய சில ஸ்பெஷல் விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஜூலையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூலையில் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக சார்ந்த விசேஷங்கள் திருப்பதியில் நடைபெறும். திருப்பதியில் நடைபெறக்கூடிய ஜூலை மாத விழாக்களுடைய விவரங்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அங்கு நடக்கக்கூடிய விழாக்களுடைய விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. திருப்பதி ஜூலை மாதத்தில் திருமலையில் நடைபெறக்கூடிய சிறப்பு திருவிழாக்களுடைய விவரங்களை தேவஸ்தானமே வெளியிட்டிருக்கு. ஆக்சுவலி இது கும்பராசிக்காரங்க நீங்கள் திருப்பதி போகக்கூடிய ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆன்மீக சார்ந்த ஜூலை மாதம் நடக்கக்கூடிய இந்த திருவிழாக்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். திருமலை ஸ்ரீ வாரிக்கோவிலில் நடக்கக்கூடிய ஜூலை மாதம் திருவிழாக்களுடைய விவரங்களை முழுசாக ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஜூலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆம் தேதி பெரியாழ்வாருடைய சாத்துமரை, அப்புறம் சைன ஏகாதேசி ஜூலை 6 அன்னைக்கு சதுர்முஷ்ய வரதம்பம், அப்புறம் ஜூலையுடைய 7ஆம் தேதி ஸ்ரீநாத மூணுல வருஷ திருநட்சத்திரம், அப்புறம் ஜூலையுடைய 10ஆம் தேதி குரு பௌர்ணமி கருட சேவை, அப்புறம் ஜூலையுடைய 16ஆம் தேதி ஸ்ரீ வாரி கோயிலுடைய ஆணிவார அஸ்தனம், அப்புறம் சக்கரத்தாழ்வாருடைய வருஷ திருநட்சத்திரம் ஜூலை 25 அன்னைக்கு, அப்புறம் ஜூலையுடைய 28 அன்னைக்கு திருமலையுடைய ஸ்ரீ வாரியுடைய புரசிவாரி தோட்டத்தில் வெஞ்செப்பு, அப்புறம் கருட பஞ்சமி ஜூலை 29 திருமலையுடைய ஸ்ரீ வாரி கருட சேவை, அப்புறம் ஜூலையுடைய 30 அன்னைக்கு கல்கி ஜெயந்தி, அன்னைக்கே கஷ்யப மகரிஷி ஜெயந்தி. இந்த மாதிரி முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவதாக தேவஸ்தானம் அறிவித்திருக்கு. தேவஸ்தானம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புக்கேற்ப திருமலை செல்லணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்கார பக்தர்கள் பிளான் பண்ணிக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதுதாங்க முக்கியமான திருவிழாக்கள். ஸோ திருவிழாக்கள் திருப்பதியில் மட்டும் இல்லை, ஆன்மீக ரீதியாக பல கோவில்களில் திருவிழாக்கள் ஜூலை மாதம் நடைபெற போகுது. ஸோ ஜூலை மாதம் ஆன்மீக ரீதியாக ஒரு சிறந்த மாதம்தான். இப்போ ஜூலை மாதம் உங்களோட கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க பலன்களை பார்க்கலாம். கும்பராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிரகங்களுடைய பயிற்சி அதிர்ஷ்டமாகவா இருக்குமா இல்லை சாதகமாக இருக்குமா இல்லையா என்பதை எல்லாமே சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு தொழில் எப்படி இருக்கோ,
ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்து பயன்பெறுங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலவையான பலன்கள் கிடைக்கிற மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அதனால் கலவையான மாதமாக இருக்கும் என்று சொல்லலாம். இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் திடீரென ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்களே தனியாக எதிர்கொள்ள வேண்டியது இருக்கோ, அந்த மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கு. உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்படி உழைச்சாதான் நீங்கள் நினச்சதை உங்களால் சாதிக்க முடியும். அதுவும் இந்த மாத தொடக்கத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வேலையிலையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு கிடைக்காததால் ஏமாற்றமாக உணருவீங்க. மெயினாக பண பரிவர்த்தனைகளை எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். இல்லையெனில் பெரிய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்களுடைய தைரியம் மற்றும் விவேகத்தோடு ஒவ்வொரு கடினமான சவாலையும் சமாளிப்பதில் நீங்கள் இறுதியில் வெற்றி பெறுற மாதிரி இருக்கும். அப்போ கடினமான சவாலில் சமாளிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு கவலையே படக்கூடாது. ஏன்னா இறுதியில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ல, அதனால தான். அப்புறம் ஜூலை மாதம் 2வது வாரத்தில் உங்களுடைய உடல்நலம் மற்றும் உணவு பழக்கத்தில் அதிக கவனம் செலுத்தணும். இல்லையெனில் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் மாதத்துடைய நடுப்பகுதியில் கடந்த கால பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலையும் இருக்குது. வரவுக்கேற்ற செலவுகள் அதிகமாகவே இருக்கும். செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. செலவுகள் பண்ண நீங்கள் நிறைய பணம் கடன் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த மாதம் வரவுக்கேற்ற செலவுகளில் செலவு கம்மி பண்ணிக்கணும் என்பது பேசிக்காக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் நடந்ததுனால பெரிய நன்மைகள் எதுவும் இந்த ஜூலை மாதம் இல்லை. அதே சமயம் தீமைகளும் இல்லை. அதே போல் செவ்வாய் மற்றும் குரு இணைவது வீடு சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறதுனால அதில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குங்கிறத புரிந்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதம் கும்ப ராசிக்காரங்க செலவுகளில் தாங்க கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து எல்லா செலவுகளையும் செய்ய வேண்டும். அதுவும் மாதத்துடைய பிற்பகுதியில் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் சரியாக நிர்வகிக்க வேண்டும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய வீணாகலாம். அதுவும் பணம்லாம் விரயமாகலாம். அதுவும் ராசியில் சனி வக்ரம் அடைவது ஏதோ ஒரு குழப்பமான நிலையில் இருப்பது போலவே உணர்வீங்க. ஸோ குழப்பத்தில் முக்கிய முடிவுகளை இந்த மாதம் தயவு செய்து எடுக்க வேண்டாம். மீறி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. இல்லைனா உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை, தொழில், வணிகம் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன மாதிரியான பலன் உங்களோட ராசிக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் நீங்கள் அதிகாரம் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடைய நபர்களுடைய உதவியை பெற முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் பெற முடியும். வேலை செய்பவர்களுடைய வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் வருமானத்தோடு ஒப்பிடும்போது செலவுகள் அதிகமாக இருப்பதால் பொருளாதார நெருக்கடி நீடிக்கும். தொழில் ரீதியாக தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அதே சமயம் செவ்வாய் நல்ல இடத்துல அமர்வது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்க்க உதவும். குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, தீயணைப்பு, சீருடை பணிகளில் இருப்பவர்களுக்கு யோகமான காலமாக அமையும். புதிய வேலை மாற்றும் முயற்சிகள் செய்திங்கன்னா சாதகமாக அமையும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் தொழில் வியாபாரத்தில் பாசிட்டிவாக இருக்க போகுது. ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்ன கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச உங்களுக்கான பலன்களுக்கேற்ப இந்த ஜூலை மாதம் நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த ஜூலை மாத பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.